போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஆப்டிச்சூரிஸ் தான். இது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இறந்தவர்கள் ஏன்னா முக்கியமான இறந்தவர்கள் நம்ம எதை படிக்கணும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அந்த பொலிட்டிஷியன்லாம் விட்டுறணும், நேச்சுரல் டெத்தை விட்டுறணும். ஆக்சிடென்ட் டெத்து பொலிட்டிஷியன்லேயே ஆக்சிடென்ட் டெத்து இருந்தால் நம்ம பார்த்துக்கிறோம். இது அப்புறம் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அவார்டு வாங்கி இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இதில் கேட்பாங்க. பிறகு என்விரான்மெண்ட் காண்டி ரொம்ப பாடுபட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த வேகத்திலேயே படிச்சுட்டு இருங்க. லாஸ்ட்டில் ஒரு ஷெடியூல் போடுங்க. நாளைக்கு கூட ஒரு ஷெடியூல் லாஸ்ட் டே ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் பிரகாஷ் சார் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப மல்டிபிள் ரிவிஷன், அது ஒன்று தான் கீவேர்டு. ஏன்னா இப்போ இதில் உள்ளது என்ன கேட்டால் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொதல் பாயிண்ட், அதாவது குரு சாரதா காப்மன், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, பரதநாட்டியத்தில் உள்ள பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ். ஏன்னா இவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன கேட்கலான்னா குரு சாரதா காப்மன் ரிலேட்டட் டு என்னன்னு சொல்லி கேட்கலாம். பரதநாட்டியம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கிளாசிக்கல் டான்ஸர். இவங்க வந்து இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ வாங்கினாங்க 2025. ஆனால் இந்த வருஷமே இறந்துட்டாங்க. அப்போ வந்து மணிப்பூர் கிளாசிக்கல் டான்ஸர் தியாம் சூரியமுகி அவங்க நேம். நெக்ஸ்ட் அடுத்து இது இப்போ அரசியல் நியூஸ் தான். இருந்தாலும் சிபுசூரனுங்கிறது வந்து பவுண்டர், ஒரு கட்சியுடைய பவுண்டர். என்ன முக்தி மோர்ச்சான்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு சொல்லி பவுண்டர். அப்புறம் கேரளாவில் உள்ள அரசியல்வாதி அச்சுநாதன். நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டி, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ரத்தன் தியாம், இவர் மணிப்பூரை சார்ந்தவர், இறந்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடியாவுடைய போயட், இவரும் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. ராமகந்தா ராத், இவரும் இறந்துருக்காரு. ஒடியா மணிப்பூர் இவ்வளோதான் நியூஸில் வருது. இது கேட்கலாம். பத்மஸ்ரீ அவார்டு 79 இயர் ஓல்டு டாக்டர் வந்து 20 ரூபா டாக்டர்பாங்க மத்திய பிரதேசில். அவர் வந்து இறந்துட்டார். என்ன 20 ரூபா டாக்டர்பாங்க. அவருடைய பேர் வந்து முனீஸ்வர் சந்திரதேவார், மத்திய பிரதேஷ். கேட்கலாம். இது வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டரும் இவரை பெருமையாக பேசியிருக்காங்க, பிரசிடென்ட்டும் பெருமையாக பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இது பாருங்க, ஒரு முக்கியமானது, ரெனோன் என்விரான்மெண்டலிஸ்ட் பத்மஸ்ரீ அவார்ட் மாருதி சித்தம்பள்ளி. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரண்ய ரிஷி அப்படிங்காங்க. ஆரண்ய ரிஷி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் நிறைய எழுதி வச்சுருப்பார் தெரியுமா, அதை வந்து பறவைகளை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு, இதை வச்சு ஒரு என்சைக்ளோபீடியா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து காடுகளின் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. இவர் இறந்துருக்காரு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது மாயதர் ரவுத், ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ், அவர் வந்து இறந்துருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நாகாலாந்து கவர்னராக இருந்தார். என்ன எல் கணேசன், அவர் எந்த இதில் இருந்தாங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் அவர் இறந்துருக்காரு. அடுத்து போப், ஏன்னா போப் வந்து போப் பிரான்சிஸ், ஃபர்ஸ்ட் லட்டின் அமெரிக்கன். இவர் வந்து இறந்துட்டாரு. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்துட்டு போப்பில் பார்த்தீங்கன்னா 14 பேர் கேட்கலாம். ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட், இவர் ஒரு அமெரிக்கன். நெக்ஸ்ட் லாத்திகா காட், ஏன்னா இவங்க யாருங்கன்னா ஒரு ஸ்கல்ப்டர், சிற்பி. ஏன்னா இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க, உத்தரப்பிரதேசை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் ஐகானிக் ஃபிகர் இன் ஒடியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உத்தம் மோகந்தி. ஏன்னா இவர் நிறைய ஃபிலிம் மேக்கர் பண்ணியிருக்காரு, அவர் ரீசெண்டாக இறந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு கதக் டான்சர். இந்த கதக்குங்கிறது உத்தரப்பிரதேஷ், கதகளி வேற கதக் வேற, கதகளி கேரளா, கதக்குங்கிறது உத்தரப்பிரதேஷ். இவங்க வந்து பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. யாருன்னா குமுதினி லாக்கியா. ஏன்னா குமுதினி லக்கியா, இவங்க வந்து குஜராத்தை சார்ந்தவங்க, இறந்துருக்காங்க, குஜராத்தில் இறந்துருக்காங்க. அப்புறம் இது கேட்கலாம். நம்மளுடைய ஐஎஸ்ஆருடைய முன்னாள் சேர்மன். ஏன்னா இவர் வந்து 1994 இருந்து 2003 வரைக்கும் இருப்பார் ஐஎஸ்ஆர்ஓவில். இவருடைய பீரியடில் தான் பிஎஸ்சிபி லான்ச் பண்ணுவாங்க. இவர் வந்து இப்போ இறந்துருக்காரு. இதை வந்து கேட்கலாம், பெங்களூரில் வச்சு இறந்துருக்கிறாரு. இதை விட முக்கியம் என்னென்னா இவர் இதில் பார்க்கும்போது டிராப்டிங் கமிட்டி ஃபார் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு டிராப்டிங் கமிட்டி சேர்மன் இவர் தான். அடுத்தது இது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஏன்னா சாலுமரதா திம்மக்கா,
இவங்க வந்து ஒரு காடுகள் வளர்ப்பில் ரொம்ப ஆர்வம். கர்நாடகாவை சேர்ந்தவங்க நிறைய காடுகள் வளர்த்தாங்க, ஏகப்பட்ட காடுகள் வளர்த்தாங்க. அதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கல, வந்து மதர் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்காங்க. ரீசெண்டாக இறந்து போனாங்க, மதர் ஆஃப் ட்ரீஸ். இப்போ ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், நிறைய மரங்களை வச்சுருக்காங்க. சாலு மரதா என்ற பெயருக்கு என்னென்னா மரங்களின் வரிசை என்று பெயர். அப்போ வந்து பார்த்துக்கணும், 113 வயசில் இறந்து போயிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக உள்ளது. அடுத்து மன்மோகன் சிங் லாஸ்ட் இயர் தான் இறந்தார். ஆனால் அவர் முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, அதனால் நம்ம பார்க்குறோம். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2004 2014 வரை இந்தியாவுக்கு வந்து பிஎம்ஆர் இருப்பார். அப்புறம் 91 to 96 வந்து எஃப்எம்ஆர் இருப்பார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். 1982 85 வரை ஆர்பிஐ கவர்னராக இருப்பார். ஒரு முக்கியமான பிரைம் மினிஸ்டர், 13th பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து முக்கியமான ஆள். இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருடைய பீரியடில் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நரசிம்மராவ், அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இருப்பார். ஆர்பிஐ கவர்னர் வந்து இந்திரா காந்தி பீரியடில் இருப்பார். ஒரு முக்கியமான ஒரு எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் இவருடைய பீரியடில் தான் எல்பிஜிங்கிற ஒரு கான்செப்ட் வருது, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதனால் இதை வச்சுருக்கு. அப்புறம் ரத்தன் டாட்டா, இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெலந்த்ராபிஸ்ட். ஏன்னா இவர், அதனால இவர் முக்கியமான ஒரு ஆள். அதனால இவர் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனிவாசன். இது கேட்கலாம், இந்த கொஸ்டின் கேட்கலாம். இந்த சீனிவாசன் ரிலேட்டட் டு என்னன்னு கேட்கலாம். அவர் வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அதான் முக்கியம். நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஹி வாஸ் த கீ ஆர்கிடெக்ட் அண்ட் பயோனியர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம். நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம்ல முன்னோடி. ஏன்னா இவர் வந்து இந்த ஹோமி பாபாவை கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அப்துரால இவருடைய பங்கு முக்கியமானது. இது போக இவர் வந்து பவுண்டிங் சேர்மன் ஆஃப் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. ஏன்னா முக்கியமானது இது கேட்கலாம். அது இப்போ 2 நாள் முன்னாடி இறந்து போனவர், ஈரோடு தமிழன்பன். இவர் என்னன்னா சாகித்ய அகாடமி விருது வென்றவர். நம்மளுடைய சிஎம் கூட போயிட்டு வந்தார், 2004 வாங்கியிருக்காரு. அந்த புக்கு வந்து வணக்கம் வள்ளுவா. இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் போயிட் அண்ட் ரைட்டர், இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காரு. அப்போ நம்ம அடுத்தது பார்த்து, இது தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு இது கேட்கலாம். சுபின் கார்க், அஸ்ஸாமுடைய முக்கியமான ஒரு பாப் சிங்கர். ஏன்னா இவர் எந்த ஸ்டேட்டும் கேட்கலாம். இவர் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூபா டைவிங் போகும்போது இறந்துருவார். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, அதனால் கேட்கலாம். அப்போ இவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஹார்ட் த்ரோப் ஆஃப் அஸ்ஸாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அஸ்ஸாமுடைய ஒரு ஃபேமஸான ஒரு வசீகரமான ஒரு ஆள் சுபின் கார்க். இவர் எங்கே வச்சு இறக்காருன்னா சிங்கப்பூரில் வச்சு இறக்காரு, அது முக்கியம். அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் கூட அவர் இறந்த அந்த லேக்கை பார்த்தீங்கன்னா இவருடைய பேரே வச்சுட்டாங்க, சுபின் கார்க்குன்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. இவர் வந்து பயங்கரமான ஒரு அஸ்ஸாமீஸில் பாப் சாங்கர், பெங்காலி, ஹிந்தி, பயங்கரமான ஒரு மியூசிக்கல். அதனால இந்த கொஸ்டின் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, மேட்டாப்பில் பார்த்துட்டு போயிருங்க. இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து படித்ததையே திரும்ப படிங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு இன்னும் அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சில ஆர்கனைசேஷன் மட்டும் தான் மெயின். அப்புறம் டேட்டு நல்லா உட்காந்து படிக்க வேண்டியதான், டெய்லி டேட்டு உட்காந்து படிக்க வேண்டியதான். நீங்கள் படித்தது திரும்ப படிங்க. இங்கிலீஷ்க்கு எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ ஒன்லைனர் போட்டு கொடுத்துருவோம், தமிழுக்கும் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதை படிக்கவா இதை படிக்கவா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு ஒரு ஷெட்யூல் நாளைக்கு ஒரு சின்ன சிம்பிளாக தான், படித்ததே தான் படிக்க போகிறீங்க. கடைசி நேரம் வந்து வேகமாக படிங்க. ஏன்னா அதான் முக்கியம். தேங்க்யூ.